ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீன் அல்லது சிக்கன்லாம் இந்த மாதிரி கடாயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கப்புறமா நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடோ சோப்போ போட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த நான்வெஜ் ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி வலுவழுப்பாக இருக்குங்க நம்ம எண்ணெய் சேர்த்து குக் பண்ணதுனால. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேங்க. கோதுமை மாவு அல்லது மைதா மாவு நீங்கள் எதுனாலும் சேர்த்துக்கலாம். இதுக்காக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாவு தான் சேர்க்கணும்னு இல்லை. எக்ஸ்பயர்டான மாவு உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அந்த எண்ணெய்க்கு மேலே சுற்றி இந்த மாதிரி மாவு தூவி விட்டுருங்க. மாவு போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷம் அப்படியே விடும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே அந்த மாவு அப்படியே உறிஞ்சி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் அல்லது ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகி வந்துடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி மாவு சேர்த்து க்ளீன் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஷ்வாஷிங் லிக்விடு சோப்புலாம் போட்டு க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் நமக்கு எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருக்கும்ல அந்த கடாய், அந்த மாதிரியும் இல்லாமல் இருக்குங்க. இந்த மாதிரி ஒருக்கா மாவு சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக டிஷ்வாஷிங் லிக்விடு அல்லது சோப்பு போட்டு நீங்கள் ஒருக்கா நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் கழுவி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. உங்களுக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு ஆயிரும். இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு சுத்தமாகவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நிறைய சாக்ஸ் வாங்கி வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக மடித்து நம்ம மொத்தமாக அப்படியே ஏதாவது ஒரு டப்பாவில் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணியிருப்போம் அல்லது பீரோவில் ஓரமாக மடித்து வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம அவசரத்துக்கு தேடும்போது பார்த்திங்கன்னா ஒரு சாக்ஸ் இருக்கும், இன்னொரு சாக்ஸ் எங்கன்னு தெரியாது. ஸோ நமக்கு அந்த டைமில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல. இனி அந்த மாதிரி நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம சாக்ஸை இந்த மாதிரி மடித்து வச்சோம் அப்படின்னா நம்ம தேடும்போது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி அடியில் ஒரு சாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே அதோட இன்னொரு செட்டை இது போல் வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் சாக்ஸை வச்சுட்டு கீழே இருந்து அப்படியே நீங்கள் உருட்டி எடுங்க. மேலே வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அடியில் நம்ம ஒரு சாக்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட அந்த வாய்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி எடுத்து இது போல் நீங்கள் அப்படியே சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் கீழே போட்டாலும் சாக்ஸ் களையவே செய்யாதுங்க. நம்ம வச்சபடி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்ப நமக்கு இடமுமே சேவ் ஆகுங்க. நமக்கு நிறைய இடம் பிடிக்காது. அவசரத்துக்கு நம்ம தேடிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பூனம் சாரீ, சில்க் சாரீ, காட்டன் சாரீ, பட்டு சாரின்னு நிறைய சாரீ வாங்கி நம்ம பீரோவில் அப்படியே லைனாக அடுக்கி வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு சாரீ அவசரமாக எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அது சீக்கிரமாக கலைஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சாரீ வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு இடமும் பத்தாது. ஸோ நம்ம பீரோவாக வாங்கி நம்ம வீட்டில் அடுக்கி வச்சுருப்போம். இனி அந்த மாதிரி நம்ம பீரோவாக வாங்கி நம்ம காசை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த டிப்பில் நம்ம குறைவான இடத்துல நிறைய சாரீ எப்படி ஈஸியாக மடித்து வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமும் மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆனாலும் கலையாது. அது எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாரியை நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறமா இந்த சாரியோட ப்ளவுஸ் எடுத்துக்கங்க. ப்ளவுஸ் எடுத்துகிட்டு இந்த சாரியை இந்த ப்ளவுஸுக்குள்ளே விட்டுறலாங்க. பாருங்கள், இந்த ப்ளவுஸோட அடிப்பக்கத்தில் இந்த சாரியை உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. பாருங்கள், நான் வீடியோவில் காட்டுற மாதிரி உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. விட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளவுஸோட கை இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடில் இருக்கிற கையை இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் டைட்டாக நீங்கள் நல்லா நீவி விட்டு மடித்து எடுத்துக்கோங்க.
ஒரு சைடு மடித்து விட்டுட்டு இன்னொரு சைடு இருக்கிற கையும் நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா நீவி விட்டு மடித்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் வந்து நீங்கள் வந்து கயிறு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கயிறை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு அந்த வெளியே வந்து ப்ளவுஸ் வந்து நீட்டிட்டு இல்லாதபடிக்கு அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து மடித்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த சாரியோட அடிப்பக்கத்தில் இருந்து நம்ம மடித்து எடுக்க போகிறோம். இந்த சாரிக்கு அடியில் வந்து பார்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இது போல் மடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு பவுச் மாதிரி கிடைக்குங்க. இப்போது அந்த சாரியில் மேலே இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து நீங்கள் கீழே இருக்கிறத ரிமைனிங் போர்ஷனை எடுத்து அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா சூப்பராக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி கயிறுலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக கட்டி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் மடித்து வைக்கிறப்ப நீங்கள் வந்து எப்படி மடித்து வச்சிங்களோ அப்படியே இருக்குங்க, கலையாது. ஒரு வருஷம் ஆனாலும் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் நீங்கள் மடித்து வச்சபடி. நம்ம ஃபங்க்ஷன்னு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாரியை மடித்து எடுத்துகிட்டு கொண்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு இடமுமே ரொம்ப மிச்சமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சாரி எப்படி மடித்து வச்சோமோ அப்படியே இருக்குங்க, கலையாது. இது போல் நீங்கள் பீரோவில் மடித்து வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாரினாலும் நம்ம குறைவான இடத்துல ஈஸியாக மடித்து வச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாங்க. எலுமிச்சப்பழத்தை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, மற்ற பூச்சிகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா என்னன்னு பார்க்கலாங்க. எலுமிச்சப்பழத்தில் இந்த மாதிரி மேலே வந்து கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு தட்டு அல்லது ஒரு பவுல் வச்சுட்டு இது போல் கத்தியை உள்ளே விட்டு அப்படியே சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துடலாங்க. இந்த மாதிரி ஜூஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்ததுக்கப்புறமா இதை பார்க்குறதுக்கு நமக்கு வந்து குட்டியாக அழகாக ஒரு பவுல் மாதிரி கிடைக்குங்க. இதுக்குள்ளே இருக்கிற ஜூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து வெளியே எடுத்துட்டோம். இப்போது அடுத்ததாக இந்த எலுமிச்சப்பழத்தோலை நம்ம வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாங்க. இது போல் சின்ன கிண்ணம் அல்லது சின்ன பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நான் வந்து சைடில் வந்து ஒரு கட்டிங் போர்டு எடுத்திருக்கேங்க. அதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம வந்து இது போல் 2 கற்பூரம் எடுத்து இந்த நியூஸ் பேப்பருக்கு மேலே சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக நான் வந்து இது போல் 2 கிராம்பு எடுத்து சேர்த்துருக்கேங்க. இந்த நியூஸ் பேப்பரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு இடிக்கல் அல்லது ஒரு சுத்தியலை வச்சு இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா தட்டி நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து எலுமிச்சப்பழ தோலில் வந்து ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுல் மாதிரி இதுக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இது போல் உள்ளுக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுத்ததாக இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேப்ப எண்ணெய் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வேப்ப எண்ணெய் இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இது போல் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் வந்து விளக்கு திரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வைங்க. விளக்கு திரி இல்லாத பட்சத்தில் இது போல் கொஞ்சம் அகலமான நூலை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நெருப்பு பொருத்திடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நம்ம சேர்த்துருக்கிற கற்பூரம், கிராம்பு, இந்த எலுமிச்சப்பழம் இதோட வாசனைலாம் சூப்பராக வருங்க. இதோட வாசனைக்கு நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி, கொசு, மற்ற பூச்சிகள் எதுவுமே வராதுங்க. இந்த மழை காலத்தில் நம்ம வீட்டில் வந்து நிறைய கரப்பாம்பூச்சி, கொசு, ஈலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எந்த பூச்சி தொந்தரவும் இருக்காதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு ஹாலு, கிச்சன் எங்கே வேணுமோ எதுலனாலும் வச்சுக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிங்கனாலே போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து காய்கறியெல்லாம் நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உட்டன் போர்டெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அல்லது பூரி தேய்க்கிற கட்டை வந்து நம்ம வந்து உட்டன் போர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இருக்கிறப்ப அது நாளாக இது போல் நமக்கு வந்து அந்த கருப்பு கலரில் ஃபங்கஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுங்க. ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் ஃபங்கஸாக இருக்குது அப்படின்னாலும் இது போல் க்ளீன் பண்ணி பாருங்கள், நமக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிரும். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து நல்லா தூவி விடுறேங்க. இது போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ தூள் உப்பு நல்லா தூவி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். அதை வந்து இது போல் கையில் எடுத்து எல்லா பக்கமும் நம்ம வந்து தூவி விட்டுடலாம்.
இந்த மாதிரி தூவி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக ஒரு எலுமிச்சப்பழத்தில் பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த எலுமிச்சப்பழ சாறை வந்து அப்படியே பிழிஞ்சு விட்டு இந்த சாரோடு சேர்த்து இந்த தோலோடு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுடலாங்க. அந்த போர்டில் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது போல் நம்ம வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். பிளாக் கலரில் உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுலேயுமே இந்த மாதிரி எலுமிச்சப்பழ தோலை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி தேய்க்கிறப்ப அது எல்லாமே போயிடுங்க. பாருங்கள், இது போல் உங்களுக்கு ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எலுமிச்சப்பழத்தோலை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறமா அதே போல் இந்த போர்டோட பின்பக்கத்துலேயும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண மாதிரி தான் தேவையான அளவு உப்பு வந்து நல்லா எடுத்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்து மேலே வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாதி எலுமிச்சப்பழத்தை எடுத்து நம்ம வந்து அந்த ஜூஸை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டு இது போல் நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ஒரு எலுமிச்சப்பழம் இருந்தாலே போதுங்க, இந்த போர்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து நல்லா பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், இது போல் நல்லா க்ளீன் பண்ணி விடுங்க. அந்த பிளாக் கலரில் நமக்கு வந்து அந்த பூஞ்சை பிடிச்சிருக்கு பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு லாஸ்ட்டாக தேய்ச்சிங்கன்னா இது வந்து நல்லாவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நான் தேய்க்கவே எவ்வளோ கருப்பு கருப்பாக அந்த அழுக்கெல்லாம் வெளியே வருது பாருங்கள். அது எல்லாமே நமக்கு வந்து சூப்பராக ரிமூவ் ஆகிடும். இது போல் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிங்கனாலே போதுங்க. உங்கள் வீட்டில் வந்து இந்த உட்டன் போர்டு வந்து எப்போவுமே நம்ம வந்து நல்லா நீட்டாக க்ளீனாக பராமரிக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போல் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், அந்த ஓரங்களில் இருந்த அந்த பிளாக் ஃபங்கஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு போயிருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டோர் மேட்லாம் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை என்ன தான் துவைச்சி எடுத்தாலும் சீக்கிரமாகவே அதில் அழுக்கு படிஞ்சிடும். இந்த டிப்பில் நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி யூஸ் பண்ணாமல் மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த டோர் மேட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு சேர்க்க போகிற பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்க்கறதுனால மேட்டில் இருக்கிற கிருமி எல்லாமே அழிஞ்சிருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற பொருள் என்னென்னா டால்கம் பவுடர். நான் வந்து யார்ட்லி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். பவுடர் வந்து எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பயர்டான பவுடர் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை வந்து டோர்மேட்டுக்கு மேலே எல்லா பக்கமும் இது போல் நல்லா தூவி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம துணி துவைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற ப்ரெஷ் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம மேட்டை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இது போல் நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி விடும்போது மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்துடுங்க. மேட்டு நல்லா புத்தம் புதுசாக பளிச்சுன்னு ஆகிடும். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்மளால் ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மேட்டில் அந்த பவுடரோட ஸ்மெல் நல்லா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம தண்ணியில் மேட்டை வாஷ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம்தான். ஆனால் நம்மளால் அடிக்கடி மேட்டை வந்து தண்ணியில் வாஷ் பண்ண முடியல அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இந்த மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நம்மளோட டோர் மேட்டை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம சேர்த்து அந்த பேக்கிங் சோடா பவுடர் இருக்குது பாருங்கள், அதோடு சேர்த்து இந்த மேட்டில் இருந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதை இந்த மாதிரி கூட்டி எடுத்துடலாம். நம்மளோட வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.